தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் சுவாமி. தமத்துவமாக நன்றி. உம்முடைய காயப்பட்ட கரங்களுக்குள்ளாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த சிறு நிகழ்வை ஆவியானுடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீ வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சின்ன ஒரு பாட்டு பாருங்க, நல்லா பாடுவாங்க, செய்வாங்க பாருங்க. இயேசுவுக்கே புகழ். இவங்கள மாதிரி நீங்களும் செய்யுங்க. கொஞ்சம் எக்ஸசைஸ் தாத்தா மாதிரி கையெல்லாம் தூக்கி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ரெண்டு கை. நான் வந்து மைக் பிடிச்சிருக்கிறதுனால ஒத்த கை, நீங்களாம் ரெண்டு கை. மரியே வாழ்க. மறுபடியும் 1 செகண்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நல்ல ஜோரா ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். இது நல்ல நல்ல உற்சாகமா நீங்களாம் கை தட்டினா அவங்க தட்டுவாங்க. நல்ல நல்ல உற்சாகம் கை தட்டுங்க. சரி, நல்ல கவிங்க. இப்போ ஒரு பாட்டுக்கு நல்லா ஆக்ஷன் பண்ணுவாங்க பாருங்க. டும்மு டக்கடி டும்மு டக்கடி டும்மு டக்கடி நா, டும்மு டக்கடி டும்மு டக்கடி டும்மு டக்கடி நா, பி 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 டும் 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 போடு, பி 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 டும் 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 டும், டும்மு டக்கடி டும்மு டக்கடி டும்மு டக்கடி நா, டும்மு டக்கடி டும்மு டக்கடி டும்மு டக்கடி நா, பி 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 டும் 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 டும், பி 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 டும் 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 டும். ஆண்டவராம் இயேசுவை போற்றி பாடுங்க, அகிலமெல்லாம் படைத்தவரை கொண்டாடுங்க. ஆண்டவராம் இயேசுவை போற்றி பாடுங்க, அகிலமெல்லாம் படைத்தவரை கொண்டாடுங்க. பிப்பி பிப்பி டும் 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 டும், பிப்பி பிப்பி டும் டும் டும். செய்வீங்களா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? சொல்லுங்க. நீங்களாம் செய்யணும். புரியுதுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசுவே நீர் வாழ்க, 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 வாழ்க. உயிர்த்தெழுந்த இயேசுவே நீர் வாழ்க, 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 வாழ்க. மனசு வருக, மரசு வருக, 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 வருக. உன் சித்தம் பூமியிலே நிறைவேறட்டும், உன் சித்தம் பூமியிலே நிறைவேறட்டும், உன் சித்தம் பூமியிலே நிறைவேறட்டும். நல்ல ஜோரம் கைதிருக்கு பார்க்கலாம். நல்ல உற்சாகம் கைதிருக்கு பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் நல்ல உற்சாகம் கைதிருங்க. கையை தட்டினா இருக்கிற நரம்பெல்லாம் என்ன செய்யணும்? வேலை செய்யும். இந்த ரெண்டு கையை கட்ட நரம்பு வேலை செய்யறப்போ நல்லா சுறுசுறுப்பா நடக்க முடியும், நல்லா சுறுசுறுப்பா இயங்க முடியும். புரிஞ்சுங்களா? இந்த கை கட்டுறதுல அவ்வளோ பவர் இருக்கு. இந்த கையை கட்டினா சுகர்லாம் என்ன செய்யணும்? 150 தடவை 200 தடவை கையை கட்டினா சுகரெல்லாம் நார்மலா போயிடும். புரிஞ்சுங்களா? ஆமா. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க, இடைவிடாமல் செவியுங்கள், இடைவிடாமல் செவியுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். என்ன நேர்ந்தாலும் என்ன செய்யணுமாமா? நன்றி சொல்ல சொல்லி சொல்லுங்க பைபிள். அப்போ நீங்க நினைக்கலாம், என்ன நினைக்கலாம்? ஒரு காரியம், எங்க பிரதர் மகிழ்ச்சியா இருக்குது, என் உள்ள பையன்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாமே பண்ணினேன், கடைசியில இன்னைக்கு எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. அப்ப எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு சங்கடம் இருக்கும் சொல்லுங்க. என் பையன் மேல, என் பொண்ணு மேல எனக்கு ரொம்ப சங்கடம் இருக்கு. அது மட்டும் இல்லை, என்னை படைத்த கடவுள் மேலேயே எனக்கு ரொம்ப சங்கடம் இருக்கு. ஏன் கடவுள் இப்படி எனக்கு ஒரு சோதனை கொடுக்கணும், ஏன் இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு
உங்களுக்குள்ளாக ஒரு மன வேதனை, சங்கடம், இயேசு மேலேயே, கடவுள் மேலேயே ஒரு சங்கடம், வருத்தம் இதெல்லாம் இருக்கும். எத்தனை பேருக்கு என் புள்ள மேலே, பையன் மேலே சங்கடம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க மனம் தளராமல் கையை உயர்த்தி காட்டிருப்பாங்க. வெக்கப்படாமல் சொல்லுங்க, சங்கடம் இருக்குது அவங்க மேலே, சங்கடம் இருக்குது சொல்லுங்க, கை தூக்கு, நல்லா தூக்குங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், கை தூக்கு. சரி, ஓகே, கை கொடுங்க. அதே மாதிரி கை கொடுங்க. கடவுள் மேலே எனக்கு சங்கடம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. கடவுள் ஏன் எனக்கு படைச்சார், எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தார், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் மேலே சங்கடப்படுறவங்க கையை தூக்குங்க. வெக்கப்படாமல் தூக்குங்க. எனக்கு கடவுள் மேலே சங்கடம் இருக்குங்க அப்படின்னு சொல்ல கை தூக்க பார்க்கலாம். தூக்குங்க, நல்லா தூக்குங்க. உங்களுக்கெல்லாம் சங்கடம் இல்லைங்களா? இல்லை, சரி, நல்லா. பொதுவாக முதியோர்களுக்கெல்லாம் நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் போவோம். இந்த வருஷம், போன வருஷம் நாங்கள் வர முடியல. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிரதருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. புக் பண்ணியிருந்தோம், அவருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சளி தொந்தரவு வந்து மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அதனால தான் நாங்கள் வர முடியலன்னா உங்களுக்கு நாங்கள் வந்துடுவோம். நல்லா கவனிங்க, எனக்கு வந்து 3 குழந்தைங்க. பெரிய பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்கா. அவள் நிர்மலா காலேஜில் 3ஆவது வருஷம் பிசிஏ பண்ணிகிட்ருக்கா. 2வது பொண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேன்சர் வந்து 4 வருஷம் படாத கஷ்டப்பட்டு போன வருஷம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி என்னுடைய 2வது பொண்ணு இறந்துட்டான். புரியுதுங்களா? இங்கே நான் வந்த உடனே என் பையன், அது வந்து என்னுடைய மனைவி, கைது என் மனைவி, அது ஃபஸ்ட்டு பொண்ணு அங்கே இருக்கா, 3வது பையன். அப்போது 17 வயசு என் பொண்ணு இறக்குற சமயத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி அவள் இந்த வருஷம் +2 முடிச்சு காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணணும். அப்போ 4 வருஷம் 2022 பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து 2022 3 4 5 படைச்சிருவான்னு சொல்லி போட்டு கஷ்டப்பட்டு என்ன செஞ்ச ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுத்தோம். பல லட்சங்கள் செலவாச்சு. ஆனாலும் கடவுளுடைய திட்டம், அவள் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவள் எடுத்துக்கொண்டார். அப்போ இங்கே வந்து நின்ன உடனே அதான் நினச்சேன், என் பொண்ணோட இங்கே ஃபோட்டோ எடுத்தவன் 2024 இங்கே நாங்கள் வந்தவன், இங்கே வந்து அவள் டான்ஸ் ஆடினா, எல்லாம் செஞ்சா. அப்போது ஒரு காரியம் எல்லாம் வந்துங்க, எங்கள் உள்ளத்தில் நீங்காத நினைவு, அவளுடைய நினைவு எனக்கு மட்டும் இல்லை, என் மனைவிக்கு, என்னுடைய மூத்த மகளுக்கு, பையனுக்கு, குறிப்பாக பெற்றோராக எங்களுக்கு அது அவ்வளவு சீக்கிரம் நீங்குவதே இல்லை. நாங்கள் ஜெபத்திற்காக, குறிப்பாக நான் ஜெபம் பண்ணுறப்பெல்லாம் அழுவேன். இயேசுவின் ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருப்பேன். ஆண்டவருடைய அந்த பலன் வந்து என் மேலே இறங்கும். புரியுதுங்களா? அவற்றுக்கு நடுவில் தான் இயேசு நல்லவன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். கடவுளை போய் நான் முறுமுறுக்கல, ஏன் கடவுளே இந்த சோதனை கொடுத்தீங்க, எனக்கே இந்த துன்பத்தை கொடுத்தீங்க என்று கேள்வி கேட்கல. துன்பங்கள் வந்தாலும் தழைப்பாக என்ன இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. துன்பங்கள் வந்தாலும் கழிப்பாக என்ன இஷ்டமுடன் ஜெபம் என் நேரம் பண்ணு. தூயவன் முன்பும் சிறு இருதயம், தூயவன் முன்பும் சிறு இருதயம் மாயமும் மாசும் இளையனில் போதும். நெஞ்சமே வீணா சோர்ந்து போகாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சமே சுயிருக்கையில் தளர்ந்து விடாதே. இயேசுதான் தஞ்சம், ஆண்டவரா தஞ்சம். ஒரு பக்கம்
என் பொண்ணு வியாதினால. இன்னொரு பக்கம் என் மனைவி பொண்ணு கூட இருந்துட்டு வந்த உடனே சென்னையில் தான் இருந்தாங்க. சுகர் ரொம்ப ஜாஸ்தியாகி மாத்திரை சரியாக எடுக்காமலாம் விட்டு கண்ணு ரெண்டு தெரியாமல் போயிடுச்சு என் மனைவிக்கு. பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவள் நல்லா ஆயிட்டா. என் மனைவிக்கு கண்ணு ரெண்டு தெரியல. மனைவி அழுகா, கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் எல்லாம் பார்த்து ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணி எத்தனையோ நாட்கள் 2 கண்ணு தெரியாமல் கஷ்டப்பட்டு. அப்போல்லாம் என் பொண்ணு தான் சாப்பாடு செய்வான், எல்லா காரியத்தையும் கவனிச்சுக்குவான். 2023 24 ஃபுல்லாக 25 மே மாதம் வரைக்கும் அவள் நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் 3rd டைம் அவளுக்கு அந்த கேன்சர், பிளட் கேன்சர் மறுபடியும் உருவாயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கிற பொழுது 2 பேர்த்துக்கும் உடம்பு சரியில்லை. அடுத்தது 3வது யாருன்னா எங்கள் அப்பா. அவருக்கு போன் கேன்சர் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டார். 2023 கடைசியில் படுத்த படுக்கை ஆயிட்டார். அப்பிருந்து போன இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி தான் அவர் இறந்தார். யோசனை பாருங்க, அப்பா அம்மா பார்க்கறதா, மனைவி பார்க்கறதா, மகளை பார்க்கறதா, யாரை பார்க்கறது? கடினமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கடவுள் என்னை நடத்தினார். ஒரு பக்கம் இரவு வருகிற பொழுது அப்படியே அழுகா சொல்லும், பயங்கரமாக அழுவேன். யாருக்கும் தெரியாம இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும் அழுவேன். மற்றொரு பக்கமும் எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவின் பின்னே நடக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஏன் இந்த வேதனைகள் என்று ஏங்கிடும் மனிதர்களே, என் இயேசுவின் போதனையை ஏன் என்று மறந்தீர்களோ? வேதனை தீர்த்திடும் வேதனவர், மனபாரத்தை போக்கிடும் தேவனவர். வேதனை தீர்த்திடும் வேதனவர், மனபாரத்தை போக்கிடும் தேவனவர். நெஞ்சமே நினைத்திடு அவர் அன்பினை ருசித்திடு. நெஞ்சமே நினைத்திடு அவர் அன்பினை ருசித்திடு. கலிலேயா கடற்கரை ஓரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார். கலிலேயா கடற்கரை ஓரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார். அவர்தான் இயேசு ரட்சகர், நம் பாவத்தை போக்கும் உத்தமர். அவர்தான் இயேசு ரட்சகர், நம் பாவத்தை போக்கும் உத்தமர். கலிலேயா கடற்கரை ஓரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார். நண்பர்கள் பகைத்தாலும், இந்த நானிலம் வெறுத்தாலும், பெற்றோர்கள் மறந்தாலும், உன்னுற்றார்கள் பிரிந்தாலும், நாயகரே சுன்னை அறிந்திடுவார். அவர் நன்மையினால் உன்னை நிரப்பிடுவார். நாயகரே சுன்னை அறிந்திடுவார். அவர் நன்மையினால் உன்னை நிரப்பிடுவார். நெஞ்சமே நினைத்திடு அவர் அன்பினை ருசித்திடு. நெஞ்சமே நினைத்திடு அவர் அன்பினை ருசித்திடு. கலிலேயா கடற்கரை ஓரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார். அவர்தான் இயேசு ரட்சகர், உன் பாவத்தை போக்கும் உத்தமர். கலிலேயா கடற்கரை ஓரம் ஓர் மனிதர் நடந்து சென்றார். நல்ல கவனிங்க.
அப்ப அப்படிப்பட்டதான சூழ்நிலையில கடந்து போனாலும் ஏன் ஆண்டவரே எனக்கு கஷ்டம், ஏன் இந்த துன்பம் சொல்லி கேள்வி கேட்காதபடிக்கு கடவுள் என்னை பாதுகாத்தார். அப்பா போன் கேன்சர்னால கஷ்டப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு சித்திரவதைப்பட்டு அழுது கொண்டே இருப்பார், இரவெல்லாம் தூங்காம. இன்னொரு பக்கம் மனைவிக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு தெரியாம பயங்கர கஷ்டம். இந்த கண்ணு சரியானதுக்கு அப்புறம் வீட்டிலேயே 6 முறை அட்டாக் வந்துருச்சு. மனைவி இறந்துடும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கெல்லாம் வந்துச்சு. கடவுள் எங்களை கைவிடலை. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஸ்டண்ட் வச்சு 7 அடைப்பு அதில் 3 அடைப்பு கிளியர் பண்ணி இப்போ டேப்லெட் சாப்பிட்டு. எனவே இந்த கருமையான தாத்தாமாரே ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி வந்துட்டு தான் இருக்கும். சளி பிடிக்காம பார்த்துக்கணும். கடல் இருக்கிற வரைக்கும் அலைகள் ஓய்வதில்லை. இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த யாராயிருந்தாலும் அவங்களுக்கு துன்பங்கள் இருக்குது. என்னை மாதிரி கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான துன்பம் இருக்குது. சிலதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன், பலதங்களுக்கு நான் சொல்ல முடியல, டைம் இல்லை. அவ்வளவு துன்பங்கள் இந்த 42 ஆண்டுகள் முடிந்து ஆண்டவருடைய மகாபரிய இறக்கத்தினால 43வது வருஷத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு ஒரு பிச்சை போட்டார், உயிர் பிச்சை போட்டார். தேவனுக்கு கூடி நன்றி செலுத்துகிறேன். எனவே ஒரு காரியத்தை நல்லா நினைச்சுக்கங்க, இந்த இயேசு நல்லவர். அவரை பற்றி சொல்ற உங்களுக்கு ஒரு ஆன்மான்னு ஒன்று இருக்கு, புரியுதுங்களா? சும்மா வெளியில போய் மற்றவங்களுக்கு எல்லாம் டீனேஜ் இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தா ஓகே பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் வயசானவங்க உங்க வாழ்க்கையில நீங்க நாளைக்கு மோட்சம் போகணும் இல்லை? யோசனை பண்ணி பாருங்க, மோட்சம் போகணும். அதனால இந்த நாள்ல உங்களுக்குள்ளார ஏதாவது கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், மன்னிக்க முடியாத தன்மை இவை எல்லாம் இருந்தால் ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்க. புரிஞ்சுதுங்களா? ஆண்டவர் மேலே சங்கடம் இருந்தா, இயேசு எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு, என்னை ஏன் படைச்சாரு, இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. என்னை ஏன் படைச்சாரு, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், நான் ஏன் பிறந்தேன், நான் பிறக்காம தான் நல்லா இருக்குமே, இப்படி எல்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்காக மன்னிப்பு கேளுங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அதனால் ஒரு காரியம், துன்பத்துக்காக நன்றி சொல்லுங்க. புரியுதுங்களா? இந்த துன்பத்துக்காக நன்றி சொல்ல ஒரு சமாதானம் கிடைக்கும். ஆண்டவரே இந்த கஷ்டத்துக்காக நன்றி, இந்த வேதனைக்காக நமக்கு நன்றி. அப்போ ஆண்டவர் மேலே ஒரு வெறுப்பு வராது, ஆண்டவர் மேலே ஒரு கசப்பு வராது. ஆண்டவர் மேலே ஏன் என்னை படைச்சாருன்னு என்ன செய்ய மாட்டோம், கேள்வி கேட்க மாட்டோம். அதனால் என்ன செய்யுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாய்ப்பு சொல்லுங்க, ஏசப்பா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஏசப்பா இந்த துன்பத்துக்காக நன்றி, என் பிள்ளைகள் என்னை கைவிட்டதுக்காக நன்றி. சொல்லுங்க, என்னை கைவிட்டதுக்காக நன்றி, நன்றி இயேசுவே சொல்லுங்க, சொல்லுங்க, நன்றி இயேசுவே. ஒரு பாட்டு இருக்கு, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே, வேண்டிடுவேனே இயேசு காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே சொல்லுங்க, இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே சத்தமா சொல்லுங்க, இயேசுவே எல்லா துன்பத்துக்காக நன்றி, எல்லா கஷ்டங்களுக்காக நன்றி, எல்லா வேதனைகளுக்காக நன்றி. ஆண்டவரே எல்லா கஷ்டம், வேதனை, துன்பம் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த அருமையான தாத்தாமார்களுக்காக நான் ஜெபிக்கிற சுவாமி,
ஆண்டவரே, இவர்கள் மீது உடைய ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது இறங்க வேண்டுமா நான் செபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை மிகுந்த கரத்தை இவர்கள் மேல் வைத்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. இவர்கள் ஆண்டவரை முழுமுழுக்காதபடிக்கு ஆண்டவரே உம்மை அன்பு செய்யக்கூடிய மனநிலையை தாரும். துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழ நீர் அனுகிரகம் பண்ணியிருந்தோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு தாத்தாக்களையும் ஆசீர்வதியும், ஆணி வாய்ந்த கரத்தினாலே ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவின் நாம மகிமையடைய தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.